மற்ற எந்த ஸ்டேட்லும் இல்லாத சில அதிசயமெல்லாம் இங்கே தான் நடக்கும். தமிழ்நாட்டில் தான் நடக்கும். இங்கேருந்து தான் அந்த மையப்புள்ளியிலேருந்து எல்லாம் போகிறாங்க. நீட் ஸ்கீம் இங்கே தான் இருக்குது, வேறு எந்த ஸ்டேட்லையும் கிடையாது. அதே போல் மகளிர் திட்டம், மகளிர் குழு இதெல்லாம் இங்கே தான் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த மகளிர் திட்டம் மூலமாக ப்ராஜெக்ட் ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க, மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில், அவங்க மூலமாக நீங்கள் ட்ரேட் ஃபேர் இந்த எக்ஸிபிஷன்லாம் நடத்துவாங்க இல்லையா, கண்காட்சி, சின்ன சின்ன மகளிர் குழு கண்காட்சி, அதெல்லாம் போய் கலந்துக்கிறதுக்கு மற்றவங்களாம் பணம் கட்டணும். இந்த சர்டிஃபிகேட் இருந்தோம் ப்ளஸ் உத்தியம ரெஜிஸ்ட்ரேஷன் சொன்னேன் இல்லையா, அந்த உத்தியம ரெஜிஸ்ட்ரேஷன் அதுவும் இருந்ததுன்னா நீங்கள் ஃப்ரீயாகவே அட்டென்ட் பண்ணலாம். அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கோ, உங்கள் பொருளை காட்சிப்படுத்துறதுக்கோ, விற்பனை பண்ணுறதுக்கோ, அல்லது சார் நான் இங்கே உள்ளூரெல்லாம் பண்ணுறதுக்கு பெரிய விஷயம் இல்லை, நான் நாடு விட்டு நாடு போய் பண்ண போகிறேன், எக்ஸ்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னா, எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் போக்குவரத்து செலவு, அங்கே ஸ்டால் போடுறது, சாப்பிட்ற செலவு முதற்கொண்டு எல்லாமே கவர்மெண்ட் கொடுக்கும். சரியா? அது நீங்கள் தனி ஒரு ஆளாக மட்டுமே போனால் முடியாது. அதுக்கு சார் மாதிரியான எக்ஸ்பர்ட்டுங்கெல்லாம் இருந்தாங்கன்னா they will guide you to how to get the benefits from the government அப்படின்னு உங்களுக்கு வந்து பக்காவாக கைட் பண்ணுவாங்க. தனி ஒரு ஆளாக போனீங்கன்னா யாரும் மதிக்க மாட்டாங்க. காரணம் என்னன்னா, அந்தந்த ஆஃபீஸர்ஸுக்கு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும். அதில் தனி ஒரு ஆளுடைய பிரச்சனையெல்லாம் கேட்டுட்டு இருக்க மாட்டார். சரிங்களா? அப்போ ஒரு ஆர்கனைசேஷன் செட்டப்போட போகும்போது தான் உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸை வந்து பெற முடியும். ஸோ அரசாங்கத்தில் இப்போ நிறைய திட்டங்கள் இருக்குது, அதுவும் மகளிருக்கான திட்டங்கள் அதிகம். இந்த ப்ரோக்ராம் வந்து சார் எக்ஸ்க்ளூசிவாக ஆர்கனைஸ் பண்ணது எஸ்சி எஸ்டிக்கான ப்ரோக்ராமாக பண்ணியிருக்காங்க, ஷெட்யூல்டு கேஸ்டுக்கான ப்ரோக்ராமாக பண்ணியிருக்காங்க. இதில் உங்களுக்கு 35 + 10% 45% வரைக்கும் லோன் இருக்குது. அண்ணல் அம்பேத்கர் பிஸ்னஸ் சாம்பியன் ஸ்கீம் அப்படின்னு ஒரு ஸ்கீம் இருக்குது. நான் ஆல்ரெடி ஒரு குரூப்பில் போட்டிருக்கேன். அந்த ஸ்கீமில் லோன் வாங்கினீங்கன்னா 35% மானியம், அதுக்கடுத்து 10% வந்துட்டு உங்களுக்கு என்ன கிடைக்குது, அடிஷ்னல் போனஸ் கிடைக்கும். அப்போ 45% வேறு எந்த லோன் ஸ்கீம்லையும் கிடையாது. அதே போல் உங்களுக்கு மெஷின் வாங்குறதுலேருந்து எல்லாத்துலேயும் சப்சிடி நிறைய இருக்குது. பவர் கன்சம்ஷனில் சப்சிடி கிடைக்கும். அந்த மாதிரி இதுக்கெல்லாம் இந்த சான்றிதழும் உத்தியம ரெஜிஸ்ட்ரேஷனும் இருந்தால் போதும். சரிங்களா? உத்தியம ரெஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீ தான், அதுக்கெல்லாம் யாருக்கும் பணம் கொடுக்காதீங்க. சப்போஸ் இங்கே வந்து ஏதாவது இவங்க வந்து உங்களுக்கு ஆர்கனைஸ் பண்ணி தரணும்னா அந்த பிரிண்டிங் சார்ஜஸ், நெட் சார்ஜஸ் மட்டும் கலெக்ட் பண்ணுவாங்க. இது இண்டஸ்ட்ரியல் அசோசியேஷன்ஸ்லேயே வாங்குறாங்க, 500 ரூபா வரைக்கும் வாங்குறாங்க. ப்ரைவேட்டில் வந்து 3000 ரூபா வரைக்கும் வாங்குறாங்க.